ஹாய் ஹலோ எவ்ரிபடி வணக்கம். இன்னைக்கு வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 3.57 from Fundamentals of Electric Circuits by Alexander and Sedicus 5th edition சால்வ் பண்ண போறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இத 5 பாயிண்ட் கான்செப்ட்ல டெவலப் பண்ணியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் மெஷ் அனாலிசிஸ் தெரியாதோ இல்ல இப்போதான் புதுசா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கிறவங்க அனாலிசிஸ் ஸ்பாட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The 5 point concept என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். First concept வந்து reading or inspecting. Second one analyzing the circuit. Third one forming the equation. Fourth one solving the equations. And last one we summarize the answers. So ஒரு introductionக்கு அப்புறம் இந்த concepts குள்ள நுழையலாம். இந்த ப்ராப்ளமை மெஷ் அனாலிசிஸ் முறையில சால்வ் பண்ண போறோம். வேற எந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ்லயும் எந்த லா அப்ளை பண்ணியும் எந்த தியரம்ஸ் அப்ளை பண்ணியும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பட் நம்ம இங்க எடுத்துக்கிறது மெஷ் அனாலிசிஸ். இதுக்கு பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிர்காஃப்ஸ் வோல்டேஜ் லா தெரிஞ்சிருக்கணும். அதை கேவிஎல் சொல்லுவோம். இது ஒரு வோல்டேஜ் ஈக்குவேஷன். அது போக இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம வந்து ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிர்காஃப் வோல்டேஜ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு க்ளோஸ் லூப்ல உள்ள வோல்டேஜஸ் எல்லாம் சம் பண்ணோம்னா நமக்கு ஜீரோ கிடைக்கும். ஓகே, இந்த க்ளோஸ் லூப் ஆர் பாத், that is the closed path, the algebraic sum of voltages is equal to 0. algebraic na plus or minus எதுவும் வரலாம். that means voltage source ஆ இருக்கலாம். அப்போ plus நம்ம எடுப்போம். voltage drop ஆ இருக்கலாம். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது நம்ம மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? இதை சிக்மா vn is equal to 0. இந்த சிம்பிள் சிக்மா இருக்கு இல்லையா, இந்த சிக்மா அப்படிங்கிறதுக்கு வந்து சம்மேஷன் அப்படின்னு மீனிங், கூட்டுத்தொகை. எதனுடைய கூட்டுத்தொகை? n நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ். n வோல்டேஜஸ் ஒரு க்ளோஸ்டு பாத்ல இருக்குது. அந்த வோல்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு ஜீரோ கிடைக்கும். ஸோ அது போக ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிருப்போம்னு சொன்னா ஓம்ஸ்ல v ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா. விங்கிறது வோல்டேஜ், அதனுடைய யூனிட் வோல்ட்ஸ், ஐங்கிறது கரண்ட் இன் ஆம்பியர்ஸ், ஆர்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம்ஸ். ஸோ இந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெஷ் அனாலிசிஸ் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷஸ் இல்லைன்னா லூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுல மெஷ் லூப் ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கப்போ மெஷ் கரண்ட்ஸ் வந்து வேரியபிள்ஸா எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதுதான் லூப். ஓகேவா, இது ஒரு லூப். ரெண்டு லூப் இருக்குது இங்க, லூப் 1 லூப் 2 அப்படின்னு ரெண்டு லூப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்ஸ்ல வந்து மெஷ் கரண்ட் தான் நமக்கு வேரியபிள்ஸ். ஸோ அந்த லூப்பை வந்து ஃபார்ம் பண்ண பிறகு அதுக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இல்லை லூப் ஈக்குவேஷன்ஸ் டெவலப் பண்ணணும். எவ்வளவு இண்டிபெண்ட் லூப்ஸ் இருக்குதோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். அதுல இருந்து நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வரணும். ஓகேவா, சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சப்ஸ்டிடியூஷன்ஸ் போட்டு சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நவ் வி என்டர் இன்டு த கான்செப்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் முதல்ல வாசிக்கணும் இல்லையா. கொஸ்டினை ரீட் பண்ணிப்போம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஆர் v1 and v2 given that i0 is equal to 15 milliamps. ஸோ ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. i0 வேல்யூ 15 milliamps அப்படிங்கிற டேட்டா மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆர் v1 v2. ஸோ இது அன்னோன் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வேற என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 90 volts வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குது. அது போக ரெசிஸ்டன்சஸ் என்ன இருக்குது? 3 கிலோ ஓம், 4 கிலோ ஓம் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த V1 வந்து இட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் 3 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. V2 வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் 4 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். இது வந்து அனலைஸ் பண்றது, இது மெஷ் அனாலிசிஸ். அப்போ ரெண்டு லூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லூப் 1 அப்படின்னு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். என் லூப் அப்படின்னா க்ளோஸ்டு பாத் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா டிராவர்ஸ் பண்ணி அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்து முடிகிறது தான் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எது வழியா டிராவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வழியா டிராவர்ஸ் ஆகி இந்த பாயிண்ட்ல எண்ட் ஆகுறது அதோட ஒரு பாத். அதுக்கு அடுத்து இது எது வழியா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாத்ல இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் i0ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த பாத் ஆர் வழியா ஃப்ளோ ஆகுது. அப்புறம் இந்த பாத் வழியா போகும். தென் இந்த 4 கிலோ ஓம் வழியா ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல வந்து இந்த பாத்து டிராவர்ஸ் பண்ணி இந்த நோடுல வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா, சோ இதுதான் ஒரு க்ளோஸ்டு பாத். இந்த க்ளோஸ்டு பாத்ல பொதுவா வந்து நான் லூப் 1 எடுத்தேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகிற கரண்ட் i1 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அதுதான் நான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது. பட் இங்க வந்து என்னன்னா
இந்த பாத் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ நாட் அப்படின்ட்டு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ராப்ளம்லேயே கொடுத்த பிறகு நம்ம இன்னொரு வேரியபிள் செட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஐ நாட்னு இந்த பாத்ல போற கரண்ட் அந்த லூப் கரண்டாவும் இருக்குது, அதனால ஐ நாட் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி ரெண்டு லூப் உண்டுன்னு தெரியும், ரெண்டாவது லூப் இது இல்லையா? சோ இந்த ரெண்டாவது லூப்ல எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னா அது என்ன பாத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த லுக் இந்த பாட்டம் கார்னர் இது. சோ இதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகும். அப்புறம் இந்த பாத் ஃபாலோ பண்ணும். தென் இந்த 3 கிலோ ஓம் வழியா ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த பாத் வழியா. சோ 4 பாத்ஸ் இருக்குது. ஆனா இதுல வந்து 2 பாத்ல மட்டும்தான் நமக்கு எலமெண்ட் இருக்குது, அதுதான் பிரான்ச்சா இருக்குது. மற்றது நம்ம வந்து பிரான்ச்னு சொல்ல மாட்டோம். இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், I1 கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆர் அப்படிங்கிற எலிமெண்ட் இந்த ரெசிஸ்டர் இந்த லூப் 1க்கும் காமன், லூப் 2லயும் அது பிரசன்ட் ஆகுது, ரெண்டு லூப்புக்கும் இது காமன். அப்போ இதுல ஆறுங்கிற ரெசிஸ்டர் வழியா ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகும். ஸோ ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கப்போ லூப் 1க்கு நீங்க ஈக்குவேஷன் வோல்டேஜ் ஈக்குவேஷன் டெவலப் பண்ணும்போது இல்ல கரண்ட் வருது அப்படின்னு எழுதுனீங்கன்னா லூப் 1க்கு எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ நாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுதணும். ஸோ ஐ நாட் மைனஸ் I1, இது வந்து ஐ நாட் வந்து பிளஸ் ஆகவும் I1 மைனஸ் ஆகவும் இருக்கும். இதே இது லூப் 2க்கு ஈக்குவேஷன் எழுதும் போது இதனுடைய வோல்டேஜ் ஈக்குவேஷன் இங்க வந்து எழுதும் போது இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், பிளஸ் I1, இது வந்து மைனஸ் ஐ நாட் கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் ஒண்ணு நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர் அப்படிங்கறதும் இந்த 3 கிலோ ஓமும் பேரலல்ல இருக்குது. இன் பிட்வீன் வேற எதுவுமே சீரிஸ்ல எதுவுமே ரெசிஸ்டரும் வேற எலிமெண்ட்டும் வரல. அதனால இங்க என்ன வோல்டேஜ் அப்பியர் ஆகுதோ சேம் வோல்டேஜ் இங்கேயும் அப்பியர் ஆகும். அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். வோல்டேஜஸ் அப்படின்னு சொன்னாலே பொலாரிட்டியோட வரும். இங்க பாருங்க 90 வோல்ட்ஸ் பிளஸ் மைனஸ் கொடுத்திருப்பாங்க, V2 பிளஸ் மைனஸ் கொடுத்திருப்பாங்க, V1 பிளஸ் மைனஸ். ஸோ இந்த பொலாரிட்டி வரும்போது இந்த V1ம் இந்த ஆர்க் அக்ராஸ்ல டெவலப் ஆகிற வோல்டேஜும் சேம்னு நான் சொல்றேன். அப்போ என்ன மீனிங், இங்க நம்ம வந்து VR அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த VRம் இந்த V1ம் சேம். அதை இங்க நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் V1 அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இதை நீங்க VRன்னு மென்ஷன் பண்ணாலும் சரி V1ன்னு கொடுத்தாலும் சரி, நான் இதை வந்து V1 அப்படின்னு இப்போதைக்கு இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறத இந்த அனாலிசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லூப்புக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். வோல்டேஜ் ஈக்குவேஷன் யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இதுல 90 வோல்ட்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன பொலாரிட்டி இருக்கோ அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணோம் இங்க -90. ஓகே. அடுத்து செகண்ட் இந்த பாத் வழியா நம்ம வரப்போறோம். அங்க ஒண்ணுமே இல்லை நமக்கு, அதனால எழுதுறதுக்கு எதுவும் இல்லை. தேர்ட் எந்த பாத் வழியா வருவோம், இந்த பாத் வழியா வருவோம். இந்த பாத் வழியா வரும்போது இந்த பிளஸ் ஏற்கனவே இந்த பொலாரிட்டி தான் இங்க அப்பியர் ஆகும், அதனால பிளஸ் மைனஸ் ஆல்வேஸ் போட்டு வச்சிருங்க. ஸோ இதுல உள்ள வோல்டேஜ் என்ன நமக்கு VR அல்லனா V1 எப்படி போட்டாலும் சரிதான், சரியா? அதுக்கு அடுத்து என்ன பாத் வழியா நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இந்த பாத் வழியா வருவோம். அப்போ எந்த எலிமெண்ட்டும் இல்ல, சோ அதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த பாத் வழியா வரும்போது நமக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது, 4 கிலோ ஓம். அதனுடைய வோல்டேஜ் என்ன இருக்குது, V2. என்டர் ஆகிற பாயிண்ட் வந்து பிளஸ், அதனால பிளஸ் V2 அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பாத்ல எதுவும் இல்லை, சோ எண்ட் ஆயிருது, அதனால 0 போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் செகண்ட் லூப் போவோம். செகண்ட் லூப்ல நான் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க போகும்போது இங்க என்ன வோல்டேஜ் அப்பியர் ஆயிருக்கு, VR. பட் இது என்டரிங் பாயிண்ட்ல என்ன இருக்குது, மைனஸ். சோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொலாரிட்டி போடாம விட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வோல்டேஜஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ, ப்ராப்பரா தெரிஞ்சிருச்சோ அதுக்கு வந்து பொலாரிட்டி கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. சோ இங்க வந்து மைனஸ், அதனால மைனஸ் VR. அதுக்கடுத்து இந்த பாத்ல ஒன்றும் இல்லை, எழுதுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பாத் வழியா வரும்போது 3 கிலோ ஓம் இருக்குது. ஸோ இங்க வந்து பிளஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்டரிங் பாயிண்ட்ல இருக்கிறதுனால பிளஸ் V1 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இந்த பாத்ல எதுவும் இல்லை, ஸோ இங்க வந்து எண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் திஸ் வோல்டேஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் நமக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன் அல்லனா KVL. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷனா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு சால்விங் த ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு பார்த்தாலும் தெரியும் V1 is equal to VR. ஆல்ரெடி நம்ம அந்த கான்செப்ட் சொல்லி தான் அதை அப்ளை பண்ணோம். சோ திருப்பி புதுசா தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ V2 மட்டும் தனியா எடுத்துக்குவோம். இந்த V2 பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா
இது வந்து ஒரு வோல்டேஜ். இந்த வோல்டேஜை ஓம்ஸ்ல வச்சு எழுதலாம் இல்லையா? V ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல வருது இல்லையா? ஸோ இது காமன் ரெசிஸ்டர் கிடையாது. இண்டிவிஜுவலா இந்த லூப்புக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரெசிஸ்டர். அதனால இந்த ரெசிஸ்டர் வழியா ஐ நாட் கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஸோ ஐ நாட் இன்டூ அந்த 4 கிலோ ஓம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? யூஸ்வலா கரெக்டா நம்ம எழுதுறதா இருந்தா எப்படி எழுதணும் இது? So V2 அப்படின்னு சொன்னா that is equal to that current which is flowing through that multiplied by the resistance அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோ ஓம். ஸோ 4 into 10 power 3 நம்ம போடணும். That is equal to this I நாட். I நாட் வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இல்லையா? கொஸ்டின்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15 மில்லி ஆம்ஸ். மில்லி ஆம்ஸ் அப்படின்னா 10 power minus 3. So into that 4 into 10 power 3. So இதுவும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 15 into 4 that is equal to 60 volts. இதுதான் ஆன்சர். ஸோ இதைத்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஏன் வந்து இங்க இந்த மில்லி ஆம்ஸையும் இங்க வந்து கிலோ ஓம்ஸையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா கிலோ ஓம்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸும் மில்லி ஆம்ஸ்ல கரண்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதனால நான் மென்ஷன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவோமா? இப்போ இந்த V2 வேல்யூவை என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றோம். இதுல சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகேவா? So the 60 substitute பண்ணிட்டோம். minus 90 plus VR plus 30 equal to 0. VR is equal to 30 volts கிடைக்கும் இல்லையா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது minus 30, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு 30 volts கிடைக்கும். ஸோ VR 30னா V1ம் 30 தான். ஏற்கனவே இது தெரியும் நமக்கு. V1 equal to VR அப்படிங்கிறது ஆல்ரெடி டிரைவ் பண்ணவும் செஞ்சிருக்கோம் நம்ம. ஆல்ரெடி நமக்கு கான்செப்ட் படியுமே V1 is equal to VR ன்னு தெரியுது. ஸோ V1 is equal to 30 volts. ஸோ ரெண்டாவது ஆன்சர் கிடைச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்க்கு அக்ராஸ்ல உள்ள வோல்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது VR எடுத்துக்கலாமா? VR. இது வந்து ஓம்ஸ்ல V equal to IR கான்செப்ட்ல அது வருது. ரைட்டா? I வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு கரண்ட் அது வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் அ காமன் ரெசிஸ்டர். ஸோ ஐ நாட் கரண்ட் டவுன்வர்ட்ஸ், I1 வந்து அப்வர்ட்ஸ் போகுது. பொலாரிட்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம்? இது பெர்மனண்டா மென்ஷன் பண்ண வேண்டியது பிளஸ் அண்ட் மைனஸ். அதனால I நாட் மைனஸ் I1 தான் எழுதணும். ஸோ இந்த வேல்யூ என்ன? VR ஓட வேல்யூ 13 தெரியும். அதனால 30 போட்டிருக்கோம். R வேல்யூ தான் நமக்கு தெரியாது. I நாட் வேல்யூ தெரியும் 15 இல்லையா? I1 வேல்யூ தெரியாது. That is equal to 30. Still நமக்கு இங்க ரெண்டு அன்னோன். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு இதுல இருந்து நமக்கு R ஆன்சர் டைரக்டா கண்டுபிடிக்க முடியல. ஓகே. இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொன்னா அகைன் இந்த V1 க்கு போறோம். V1 அப்படின்னா அகைன் வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் 3 கிலோ ஓம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஓம்ஸ்ல அப்ளை பண்ணும்போது IR அப்படிங்கிற ஃபார்முலாவில் எழுதலாம். இல்ல ஐங்கிறது என்ன கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுது? I1ங்கிற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது இது வழியா. ஸோ I1 into this 3 கிலோ ஓம். I1 வந்து மில்லி ஆம்ஸ்ல இருக்குது. இது கிலோ ஓம்ஸ்ல இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே மில்லி ஆம்ஸும் கிலோ ஓம்ஸும் வந்து கேன்சல் ஆயிடும். அதனால நான் ஒரு வேரியபிள்ஸையும் அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணா போதும். 3I1. V1 வேல்யூ நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 30. VR V1 ஒன்று தான் 30 volts. So 30 equal to 3I1. Otherwise 3I1 is equal to 30. I1 is equal to 30 divided by 3 வரும் நமக்கு இல்லையா? ஆன்சர் இஸ் 10 milliamps. இது எதுக்குரிய ஆன்சர்? I1க்குரிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ I1க்குரிய ஆன்சர் இங்க கிடைச்சதுன்னா இந்த வேல்யூவை எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட்டிங் ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? R into 15 minus this I1 value 10, that is equal to 30. So R into the difference from the 5, that is equal to 30. Whereas R is equal to 30 by 5, that is equal to 6 kilo ohms. Okay, so we got the third answer also. So இதுல வந்து நம்ம substitution method follow பண்ணிருக்கோம். Okay, last point என்ன? Summary of the answers, right? So V1 equal to 30 volts, V2 equal to 60 volts, R equal to 6 kilo ohms. எவ்வளவுதான்? So we have completed our problem. Hope you have understood. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது queries, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். I'll try to answer the queries. Okay, thank you.